சிவாய நம. ஆற்காட்டிலேருந்து உங்கள் விஜய். இன்றைக்கி வந்து நம்ம ராணிப்பட்டம் மாவட்டத்தில் பக்கத்தில் வெள்ளி மலைக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். ஆமாங்க, இது வந்து வெள்ளி மலையில் ரொம்ப பழமையான குடைவரை கோவில் இருக்குது. முருகருக்கு வந்து இங்கே தான் கல்யாணம் நடந்தது. ரெண்டாவது வந்து வெள்ளி அம்பால நம்ம முருகர் இங்கே தான் காதலித்து திருமணம் பண்ண இடங்க இது. இந்த மலைக்குள்ளே வந்தோமா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இடம்லாம் இந்த இடத்துல இருக்குது. ஆமாங்க, கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வாங்க, வந்து பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த கோவில் எப்படி இருக்குது, இந்த வெள்ளி மலையில் வந்து நம்ப வெள்ளி தாயார் வந்து இங்கே தான் பொறந்திருக்காங்க. சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருக்காங்க. வளர்ந்து முருகர் வந்து வெள்ளி தேவயானை பார்த்து கல்யாணம் பண்ண இடமும் இந்த இடம் தாங்க. சிவாய நம. அதனால் வெள்ளிமலையில் வந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து கல்யாணம்லாம் பண்ணுவாங்க. சிவாய நம. இன்றைக்கி வந்து கொடைவரை கோவில் வந்து நம்ம பாண்டியர் காலத்தில் கொடையப்பட்ட கோவிலெல்லாம் உள்ளே இருக்குது. இதெல்லாம் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து வெள்ளி அம்மாள் வந்து மஞ்சள் அரைச்ச இடம், சூரியனே படாத தண்ணி. ரெண்டாவது வந்து மிஸ் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த மலையோடைய அழகு. ரெண்டாவது சின்ன சின்ன ஒரு வேலைப்பாடெல்லாம் அவ்வளோ சிறப்பாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வெள்ளி தாயார் பிறந்த இடத்துக்கு நம்ம போய் உங்களோட நானும் சேர்ந்து இது உள்ளே போய் அழகாக நம்ம வெள்ளி தேவயானி இருந்த இடத்த எப்படியெல்லாம் இருந்திருப்பாங்க அந்த காலத்தில், அதெல்லாம் சுற்றி உங்களோட நானும் பார்க்க போகிறேன். மிஸ் பண்ணாத கண்டிப்பாக நம்ம வீடியோவை பாருங்கள். விஜய் தமிழ் மிஸ் பண்ணாத பாருங்கள். சொந்த பந்தம் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த கோவிலுடைய அழகுத்தன்மை எல்லாத்தையும் சுற்றி பார்த்துடலாம். சிவாய நம. கோவில் உள்ளே வந்த உடனே முதல்ல முருகருக்கு சன்னதி ஒன்று இருக்குங்க. ஆமாங்க, முருகர் சன்னதி பார்த்துட்டு பக்கத்துலேயே குளம் இருக்குதுங்க. இந்த குளம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப சிறப்பான ஒரு முறையில் இருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது அந்த மலைகளெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருக்கும் வெள்ளிமலையில். சிவாய நம. ரெண்டாவது வந்து அப்படியே நம்ம இந்த குள அழகெல்லாம் நம்ம அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டு அப்படியே உள்ளே போனோமா, தாய்ப்பாரியில் செதுக்கின அழகான ஒரு முருகர் சிலை அங்கே பார்க்கலாங்க. ஆமாங்க, 6 தலைக்குள்ள முருகருங்க. அவ்வளோ ஒரு அழகான ஒரு தத்ரூபமான வேலைப்பாடில் இருக்கும். சிவாய நம. அப்படியே முருகரை பார்த்துட்டு அப்படியே பின்னாடியே போனால் அங்கே வந்து ஒரு அரச மரம் இருக்குதுங்க. அரச மரத்து பக்கத்தில் வந்து பிள்ளையார், அம்பாள் எல்லாமே இருப்பாங்க. அவங்களும் பார்த்துட்டு அப்படியே நம்ம நடக்க போனோமா, இங்கே வந்து ஃபஸ்ட்டு போகும்போது என்ட்ரன்ஸ் நடக்கும்போதே ஒரு முருகர் வேலெல்லாம் இருக்குங்க, சின்னதாக மண்டபம். அந்த மண்டபத்தை அழகாக பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் வந்து நம்மளுடைய முருகருடைய வாகனம் இருக்குங்க. ஆமாங்க, மயில் வாகனம். அந்த மயில் வாகனம் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்திலே பிள்ளையார் இருப்பார். பிள்ளையாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நடைப்பயணம் ஆரம்பிக்க வேண்டியதாங்க. அப்படியே நடந்து போனோமா நம்ம போய் முருகர் கோவிலை போய் பார்த்துடலாங்க. இப்போ வாங்க அப்படியே நடந்து போவோம். சிவாய நம. எப்படி இருக்கு பாருங்க. இங்கே தான் குகை சித்தர் வாழ்ந்தாருன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே தீபம் எரியுங்க. சிவாய நம. குகை சித்தரை தாண்டினோடனே அப்படியே இன்னும் கொஞ்சம் தொலைவில் கோவில் வந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், 2 பேர் அழகாக உட்காந்துருக்காங்க. ஸ்ரீ ராமஜெயம் என்னவோ வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, சிவாய நம. அப்படியே கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தொலைவு மேலே ஏறுறோமா நம்ம முருகர் கோவில் வந்துச்சுங்க. ஆமாங்க,
மேலே வந்துட்டோடனே முருகர் கோயில் வந்துச்சுங்க. இது வந்து கொடைவரை கோயிலுங்க. ஆமாங்க. இந்த கொடைவரை கோவில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்றது இப்போ உள்ளே போய் பார்க்க போகிறோங்க. சிவாய நம. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் முருகர் கோவில். சிவாய நம. பாருங்க உள்ளதான் இருக்கிறோம். உள்ள வந்தவொடனே இங்க பாருங்க மீன் சின்னம் தெரியுங்களா? இது வந்து பாண்டியர்களுடைய மீன் சின்னங்க. ஆமாங்க. இந்த கோவில் வந்து பாண்டியர்கள் தான் கட்டியிருக்காங்க அப்படின்றதுக்கு மீன் சின்னம் எங்க இருக்கு பாருங்க. இந்த கோவில்ல மீன் சின்னம் இருக்குது. ரெண்டாவது நம்ம வெள்ளி தாயம்மா இங்கதான் பிறந்தாங்க. ரெண்டாவது வந்து கொடைவரை சிற்பமா இந்த இடத்துல தாயார் பாறைன்னு சொல்லுவோம். தாய் பாறையில வந்து இந்த இடத்துல பாண்டியர்கள் குடைஞ்சிருக்காங்க. ஆமாங்க. இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க. சிவாயனம் எவ்வளவு சிற்பமா இருக்கு பாருங்க. இது வந்து தாய் பாருங்க மலையிலே குடையப்பட்ட ஒரு அழகான ஒரு அமைப்புல இருக்குது. நம்ம வெள்ளி அம்மா தாய் தான். சிவாய நம்ம எப்படி இருக்காங்க. நம்ம முருகரை கைப்பிடிச்ச இடம் இந்த இடம் தாங்க. வெள்ளி தேவயானிக்கு கல்யாணம் ஆன இடம்னு சொல்லுவாங்க. சிவாய முருகர் தரிசனம் நல்ல தரிசனங்க. சூப்பராக இருந்துச்சு, பார்த்துட்டோம். அப்படியே நம்ம மறுபடியும் கீழே இறங்கி வரோம். கீழே இறங்கி வந்தவொடனே யானை சிம்பல் அடித்து வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே கல்லுலேயே தத்ரூபமான ஒரு வேலைப்பாட்டில் இருக்கும். ரெண்டாவது அப்படியே வந்தோமா எதிர்க்க வந்து பிள்ளையார் வந்து நம்ம உள்ளே போகும்போதே பிள்ளையாரை பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நம்ம ரிட்டன் வரும்போது மறுபடியும் பார்க்குறோம். மீன் சின்னத்தையும் மறுபடியும் பார்க்குறேங்க. உண்மையிலே மீன் சின்னம் இருக்குது பாருங்கள். இது வந்து பாண்டியர்களுடைய மீன் சின்னம். தோரபாலர்கள் 2 பேர் இருக்காங்க. சன்றா பிள்ளையார் இருக்கார். எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு இந்த கொடைவரை கோவில் அப்படியே சுற்றி எல்லா அழகும் மறுபடியும் அந்த சின்ன குன்றெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு சுவாமி தரிசனமும் பார்த்து முடிச்சுட்டேங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம வெள்ளி மலையில் வந்து நம்ம முருகர் கோவிலில் தரிசனம் முடிச்சாச்சுங்க. சிவாய நம. இந்த வீடியோ சாமியெல்லாம் பார்த்து முடிச்சாச்சுங்க. 2வது வீடியோ வருங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து நம்ம தாயார் மஞ்சள் அரைச்ச இடம், சூரியன் படாத தண்ணி, 2வது வந்து சமணர்கள் வாழ்ந்த இடம், இது எல்லாம் இதுக்கு மேலே தான் பயணமே அதிகமாக இருக்குதுங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அடுத்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாத கண்டிப்பாக பாருங்கள். விஜி தமிழ் மிஸ் பண்ணாத கண்டிப்பாக பாருங்கள். சொந்த பந்தம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்கட்டும். சிவாய நம. அடுத்த வீடியோ 2வது வீடியோ சிறப்பான முறையில் வருங்க. எல்லாமே மலை ஏற்றம் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக பாருங்கள். சிவாய நம.